கொஞ்சம் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கீங்களா? இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் புதுசா பிரியாணி ஷாப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. இந்த ரோட் சைட்ல ஃபுட் ட்ரக்கு, கிளவுட் கிச்சனு, கேஷுவல் டைனிங், ஃபைன் டைனிங், பிக் ரெஸ்டாரண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 to 4 கடை இருக்கு. ஆனால் ரியல் கொஸ்டின் என்னன்னா, ஏன் இவ்வளோ பிரியாணி ஷாப் ஓப்பன் ஆகுது எல்லா பக்கமும்? இந்த ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. முன்னாடி ரெஸ்டாரண்ட்ஸ்ல நிறைய மெனு இருக்கும். மீல்ஸ், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி அடிஷனலா இருக்கும். இப்பெல்லாம் ஒன்லி பிரியாணி. ஒய் எக்ஸாக்ட்லி பிரியாணி? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா டிமாண்ட். பிரியாணி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவபிள் ஃபுட் இன் இந்தியா. கம்ஃபர்ட் ஃபுட்டும் கூட. ஏன்னா ஒரே பாக்ஸ்ல வச்சு சாப்பிடலாம். இப்பெல்லாம் மீல்ஸ்னா கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். டைம் கன்சூமிங் ஆகும். இது லஞ்சுக்கு செட் ஆகும், டின்னருக்கு செட் ஆகும். ஏன் ஈவன் ஏர்லி மார்னிங் கல்ச்சர்ஸ் கூட இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு கூட பிரியாணி சாப்பிட்றாங்க. பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், ஃபேமிலி ஆர்டரு, இப்போ ஆஃபீஸ் டீம் லஞ்ச் கூட பிரியாணி ஆர்டர் பண்றாங்க. இந்த ஃபுட் பிஸ்னஸ்லயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ரிப்பீட் டிமாண்ட் இருக்கணும். அது பிரியாணிக்கு இருக்கு. செகண்ட் ரீசன் என்னன்னா சிம்பிளிசிட்டி, சிம்பிள் மெனு அட்வான்டேஜ். இப்போ நிறைய பிரியாணி ஷாப்ல பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும், சிக்கன் 65 இருக்கும், அப்புறம் ஒரு டெசர்ட் இருக்கும். இவ்வளவுதான் மெனுவே. இப்போ ஃபுல் ரெஸ்டாரண்ட்னா பெரிய செட்டப் வேணும், கேபிட்டல் வேணும், செஃப்ஸ் வேணும், இன்வென்டரி மேனேஜ் பண்றது கஷ்டம். பட் பிரியாணி ஷாப்ல ஆப்ரேஷன் சிம்பிளிசிட்டி. அந்த சிம்பிளிசிட்டியை பார்த்து தான் ரொம்ப பேரை இந்த பிஸ்னஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் ரீசன் என்னன்னா என்ட்ரி பேரியர், லோயர் என்ட்ரி பேரியர். நிறைய பேர் இங்க இந்த பிரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. கரெக்ட் தான். ஏன்னா பெரிய ஸ்பேஸ் தேவையில்லை. ஸ்ட்ரீட்ல ஒரு கார்ட் இருந்தா போதும், கிளவுட் கிச்சன் ஓபன் பண்ணலாம், ஃபுட் ட்ரக் இருந்தா போதும், ஒரு சின்ன ஒரு கவுண்டர் இருந்தா கூட போதும், இதை சேல் பண்ணிடலாம் ஈஸியா. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி பெரிய ரெஸ்டாரண்ட்ல கம்பேர் பண்றப்ப. அதனால நிறைய பேரை இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ண வைக்குது. டெலிவரி ஆப்ஸ் கூட இந்த பிசினஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுது. முன்னாடி தான் ஒரு ரெஸ்டாரண்டோட சக்சஸ் வந்து 90% லொகேஷனை டிபெண்ட் பண்ணி இருந்தது. இப்போ வந்து இந்த டெலிவரி ஆப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர்டன், இந்த லொகேஷனோட பேர்டன் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆப் யூஸ் பண்ணா போதும், கஸ்டமரை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஒரு சின்ன கிச்சன்ல இருந்து கூட ஆர்டர்ஸ் வருது இப்பெல்லாம். இன்னொன்னு ப்ராஃபிட். ஒரு பிஸியான பிரியாணி ஷாப்பை பார்த்துட்டு நம்ம எல்லாம் திங்க் பண்றது சரியான பிசினஸ் எல்லாம் செம்ம லாபம் வரும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவோம். எனக்கு ஏன்னா கண்ணாடி பாக்குறோம், கியூ இருக்கு, ஆன்லைன் ஆர்டர்ஸ் வருது, டெலிவரி பாய்ஸ் வெயிட் பண்றாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு நியூ ஆர்டர் பண்ணவங்களுக்கு தோணும், இது ஒரு நல்ல பிசினஸ், நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. இதுல ஹிடன் ரியாலிட்டி என்னன்னா, இந்த பிசினஸ்க்கு மறுபக்கமும் இருக்கு. எப்படி இத்தனை பிரியாணி கடை ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி இதுல பாதிக்கு மேல க்ளோஸ் ஆகுது. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஓபன் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா இதுல காம்படிஷன் அதிகம், ரெண்ட் ப்ரெஷர் இருக்கு, டேஸ்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது கஷ்டம், டெலிவரி கமிஷன் அதிகம், செஃப் ப்ராப்ளம். இதுல என்ட்ரி ஈஸியா இருந்தாலும் சர்வைவல் ஈஸி இல்லை. ரியல் இன்சைட், ஃபுட் பிசினஸ்னாவே டேஸ்ட் முக்கியம். பிரியாணிக்கு சொல்லவே தேவையில்லை, டேஸ்ட் முக்கியம். ஆனா அதை விட சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்கு. லொகேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு பிரைம் லொகேஷன்லாம் தேவையில்லை, விசிபிலிட்டி இருக்கணும், அக்சசபிலிட்டி இருக்கணும். ஒரு பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு 5-6 வெஹிக்கிள் பார்க் பண்ற அளவுக்காவது ஒரு ஸ்பேஸ் வேணும். பிராண்டிங் முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம், குவாலிட்டி முக்கியம். உங்க கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க அது முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டாஃப் போயிட்டா கூட அன்னைக்கு நீங்க பிரியாணி ஷாப்பை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல அவர் வேலையை செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா, இன்னொரு செஃப்பை நீங்க வந்து பெஞ்ச்ல எப்பயுமே வச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் போனா கூட அந்த வேலையை இவர் செய்வார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 6 months ரன்னிங் கேபிட்டல் வேணும். ஏன்னா கேபிட்டல் இல்லைன்னா உங்க பிசினஸ் மூடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிசினஸ் ரன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இதாகிறதுக்கு ஒரு மேக்சிமம் நல்லா ரன் ஆகிறதுக்கு ஒரு 6 months ஆகும் டைம் எடுக்கும். அந்த பேஷன்ஸ் உங்களுக்கு வேணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 6 months ஆகுது நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தா அது வந்து இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். என்னென்ன எரர்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி அந்த லாஸை கம்மி பண்ணலாம். நீங்க எதனா சொல்றேன்னா, ஏன்னா என்னென்ன எரர்ஸ் வரும் உங்களுக்கு ஓரளவுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த லாஸை நீங்க கம்மி பண்ணலாம். என்னதான் ஒரு பிசினஸ் தெரிஞ்சுட்டாலும்
ஒரு பேஷன் வேணும். அந்த பேஷன் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போகும், சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆகும். பேஷனோட இருங்க, கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றது எக்ஸைட்டிங் தான். பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரியலி மேட்டர்ஸ். நீங்க உங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுதான் கிளாரிட்டி பிஃபோர் கேபிட்டல். அந்த கிளாரிட்டி கொண்டு வரது தான் இந்த வேலை. அதுதான் மார்ஜின் மேட்டர்ஸ்.